Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு எம்டன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் மூலமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற கொஸ்டின் வந்து சார் 20,000 ரூபா நாங்கள் எப்போ சார் கட்டணும்? 20,000 ரூபா நாங்கள் வந்து கண்டிப்பாக பே பண்ணி ஆகணுமா? அது ரீஃபண்டபிள் அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது நல்லா நீங்கள் ஒரு கவுன்சிலிங்கோட ப்ராசஸை நீங்கள் நல்லா என்ன சொல்றது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ரேங்க் லிஸ்ட் பார்த்துட்டீங்க. ரேங்க் லிஸ்ட் பார்த்த பின்னாடி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட் இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும். ரவுண்ட் 1க்கு இவங்களாம் வாங்கப்பா, ரவுண்ட் 2க்கு இவங்களாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு வெப்சைட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகேவா? அந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் போட்டு வச்சுருக்கீங்களா, அதை மாற்றுறதுக்கு டைம் வந்து கொடுப்பாங்க. அதை சேஞ்ச் பண்ணி வச்சிடணும். சேஞ்ச் பண்ணி வச்ச பின்னாடி உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். சரியா? அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆன பின்னாடி உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிச்சு, இந்த காலேஜ் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங். ஓகேவா? அப்போ அந்த அலாட்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அந்த காலேஜ் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி வச்சுங்க. நீங்கள் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் வர சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் நீங்கள் போகணும். அங்கே போன பின்னாடி உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அங்கே நீங்கள் 20,000 ரூபா நீங்கள் பே பண்ணி ஆகணும். சரியா? அந்த 20,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அந்த 20,000 ரூபாய் எங்கே சார் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அந்த காலேஜெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 20,000 வந்து உங்கள் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் என்னாச்சு பார்த்தா எடுத்துக்குவாங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேணாம். ஓகேவா? அப்போ எல்லா பேருமே அந்த 20,000 நீங்கள் பே பண்ணி ஆகணும். அங்கே நீங்கள் 20,000 பே பண்ணாதான் நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸே நீங்கள் என்னாச்சு பார்த்தா அப்ளை பண்ணிட்டு வர முடியும். நீங்கள் பே பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸே அப்ளை பண்ண முடியாது. அதனால் 20,000 நீங்கள் எப்போ பே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சீட்டெல்லாம் கிடைச்ச பின்னாடி, சரியா, அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி வர சொல்லுவாங்க. அந்த டைம் தான் நீங்கள் 20,000 நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.